ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வார சேமிப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் வார சேமிப்பில் 12 லட்ச ரூபா சேமிக்கிற வழிகளை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது. சேமிக்கிறதுக்கு பல வழி இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வார சேமிப்பு மட்டுமே நம்ம பார்க்குறது. இந்த வார சேமிப்பு யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க எல்லாருக்குமே இது ஏற்றது தான். அதுவும் ஆண் குழந்தை வச்சுருக்கவங்க, பெண் குழந்தை வச்சுருக்கவங்க, பெற்றோருங்களுக்கு இது உதவியாகவே இருக்கும். குழந்தைங்களோட விளையாடலாம், ஆனால் அவங்களோட எதிர்காலத்தோடு நம்ம விளையாடக்கூடாது. சேமிப்பு என்பது எதிர்காலத்து தேவைக்காக நாம் சேமிக்கிறது. அதுவே குழந்தைங்க வச்சுருக்கவங்க பெற்றோர்கள் அவங்களோட எதிர்கால தேவைக்காக சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களோட எதிர்கால படிப்புக்காக இருக்கலாம், இல்லை கல்யாண செலவு, இல்லை நகை வாங்கிறதுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு இந்த சிறுக நம்ம சேமிக்கணும். குழந்தைங்க வளர அந்த பணமும் நமக்கு வளர்ந்து வரும். நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியான தொகையாக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த அமௌண்ட்டு நமக்கு போக போக அதுக்கு நமக்கு ரொம்ப அதிக அமௌண்ட்டாகவே வரும். இப்போதுலேருந்து நாம் முயற்சி பண்ணால் நம்மளால் சேமிக்கிறது தான் அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. குறுகிய கால சேமிப்பு அப்படின்னா அது நமக்கான நாம் சேமிக்கிறது. அதே நீண்ட கால சேமிப்புங்கிறது குழந்தைங்களுக்காக சேமிப்பு ஆகும். குழந்தைங்களுக்கு செலவு செய்கிறது எப்படின்னு சொல்கிறதும் அதோட சேமிக்கிறது என்றதும் கற்றுத்தர்றது பெற்றோர்களுடைய கடமையும் கூட. உண்டியல் சேமிப்பு ப்ளஸ் சில்லறை சேமிப்பு எதுவாக கூட இருக்கலாம். சரி, அதை கற்றுத்தர்றது நம்ம பெற்றோர்களோட கடமை. ஒரு மாதம், அதாவது 4 முதல் 5 வாரம் வரும். எல்லா மாதமும் 4 வாரம் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால் 4லேருந்து 5 வாரம், ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 52 வாரம் வருது. 52 வாரத்துக்கு 500 ரூபா வீதம் 26,000 ரூபா நம்மளால் சேவிங் பண்ண முடியும். இது ஒரு வருஷத்துக்கு. அதே 300 ரூபா, அட்லீஸ்ட் ஒரு டெய்லி 10 ரூபான்னு அப்படி சேவிங் பண்ணால் கூட 300 ரூபா வரும் இல்லையா? அந்த 300 ரூபா வாரத்துக்கு இப்படி சேர்த்தோம்னா கூட 52 வாரத்துக்கு 15,600 ரூபா வரைக்கும் நம்ம சேவிங் பண்ணலாம். 500 ரூபா முடிஞ்சவங்க 500 ரூபா சேவிங் பண்ணுங்கள், 300 ரூபா முடிஞ்சவங்க 300 ரூபா சேவிங் பண்ணுங்கள். இல்லை என்னால் ரெண்டுமே நாங்கள் சேர்த்து வச்சு சேவிங் பண்ணணும்னா எப்படி வேணும், இந்த மெத்தடை வச்சு நீங்கள் உங்களோட அமௌண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த அமௌண்ட்டை நம்ம ஒரு வருஷம் நம்ம சேவிங் பண்ணிட்டோம். இந்த அமௌண்ட்டை பிபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 26,000 ரூபா நம்ம கட்டுறோம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வருஷம் அந்த அமௌண்ட்டை கட்ட வேண்டியதாக இருக்கும். நாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கட்டுறோம்னா அடுத்த வருஷம் அந்த அமௌண்ட்டை நம்ம கட்டுற மாதிரி தான் வரும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 26,000 ரூபா கட்டுறோம்னா இதே 15 வருஷத்துக்கு அந்த அசலோட நம்ம கட்டின பணத்தோட நமக்கு வட்டியாகவும் சேர்த்து 7,05,156 ரூபா நமக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு ஒரு 5 வருஷம் நம்ம சேர்த்து வச்சோம்னா, அதிலே நம்ம இருக்கட்டும்னு நினச்சி சேவிங் பண்ண வச்சுருந்தோம்னா 11,54,103 ரூபா கிடைக்கிது. பாருங்கள், 15 வருஷத்துக்கும் 20 வருஷத்துக்கும் வித்தியாசத்துக்கே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு 4 லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. பையனாக இருந்தால் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். பசங்களுக்காக இது, பெண் குழந்தைங்களுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படி 2 இருக்குது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான், அந்த பெண் குழந்தைங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்கீம் இருக்குது. இல்லை எங்கள் பசங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பசங்க பேர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சா கூட யார் வேணால் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்துட்டு 1 இயருக்கு நம்ம இந்த 26,000 ரூபா கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 ரூபா நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒரு வருஷத்துக்கு நாம் 26,000 ரூபா சேவிங் பண்ணுறோம். அந்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 26,000 ரூபா கட்டினோம்னா, அதுவும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து 21 வருஷம் தான் நமக்கு டென்யூர் பீரியட் இருக்குது. அந்த 21 வருஷம் நம்ம அந்த 26,000 ரூபா கட்டினோம்னா நாம் கட்டுற அசல் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா நெருங்கிடும். நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளோன்னா
12,780 ரூபாய் கிடைக்கும். இது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். பெண் குழந்தைகளுக்காக, இது ஆண் குழந்தைங்களுக்காக. நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லாம் நினைப்பீங்க, இவ்வளோ வருஷமாக நம்ம சேமிக்கணுமா, நாம தான் அதை எடுத்து செலவு பண்ணிடுவோமே இருக்காங்க. பெற்றோர் என்ற கடமையிலேருந்து நம்ம விலகாமல் இருக்கிறதுக்கு இந்த லாங் டேர்ம் சேவிங்ஸ் ட்ரை பண்ணி தான் பாருங்கள். குழந்தைங்க வளர வளர நாம் சேமிக்கும் பணமும் நமக்கு அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். எப்படி நம்ம ஒரு குடும்பஸ்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதுக்கு உதாரணமாக நமக்கு ஒரு ரேஷன் கார்டோ, அட்லீஸ்ட் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி நாம் ஒரு பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருக்கிறதுக்காகவே, பொறுப்பு அல்லது கடமை ரெண்டுமே ஒன்று தான். அது நமக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, நமக்கு இருக்குது அப்படின்னு நினச்சாலும் நமக்கு இந்த சேவிங்ஸ் சிறுக சிறுக நாம் சேமித்தா நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அது ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இதே நம்ம பேங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ணோமா 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம மறுபடியும் எஃப்டியில் போட்டால் பரவாயில்ல. அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோம்னா நம்ம சேவிங் பண்ணுறது நமக்கு வேஸ்ட்டாக போடும். இதேனா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் பிபிஎஃப் அக்கௌண்ட்டோ இல்லை செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நம்ம இப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இது ஒன் வே மாதிரி தான். நாம் கொடுக்குற அமௌண்ட்டு இதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளால் திடீர்னு கூட இடையில எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு கழித்து நாம் எடுக்கலாம். நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அவங்க மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு கையில் கிடைக்கும். புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமைக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே தென் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய். தேங்க்யூ.